வளையல், கம்மல், மோதிரம், செயின், பிரேஸ்லெட் எல்லாமே வந்துருச்சு. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1 பவுன் காம்போ தாங்க மேடம். இது எல்லாமே அரை பவுனுங்கிறப்போ நிஜமா நம்பவே முடியலங்க. எவ்வளவு ஒரு பார்வையா இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். நம்ம கிட்ட இருக்கிற தாலிக்கொடி முகப்பு கலெக்ஷன்ஸ். இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெயிட் வந்து 9 கிராம்ல இருந்து உங்களுக்கு முகப்பு செயின் வந்துருங்க. இந்த செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 6 கிராம் வருது, லாங் செயின். இந்த செயின் 6 கிராமுங்களா? எங்க பார்த்தா ஒரு 2 பவுன் மாதிரி இருக்குது, நீங்க 6 கிராம். நான் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்கள்ட்ட பாத்திருக்கேன், 4 பவுன் வச்சிருந்தாங்க. நீங்க அதை வெயிட் போட்டு காட்டுங்க. சூப்பருங்க. இப்ப நான் இதை வாங்கிட்டு போய் நான் 4 பவுன் சொன்னா கூட நம்பிடுவாங்க. இந்த செயினோட ஸ்பெஷாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து செயினாவும் போட்டுக்கலாம், இது வந்து கொடி மாதிரியும் நீங்க போட்டுக்கலாம். 4 கிராம்ல இருந்து 8 கிராம் வரைக்குமே வந்து நெக்லஸ் ஐட்டம் வந்து இருக்குது, பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து 6 to 8 கிராம்ல இருக்குதுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 பவுன் 1.25 பவுன் 1.5 பவுன் செட் தான். 1 பவுன் 1.25 பவுனா? இது வந்து நெக்லஸ். ஓகேங்க. இது வந்து அதுக்கு மேட்சிங்கா வர ஸ்டட். வெயிட் நீங்க பாத்துக்கோங்க. சூப்பருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம ஷாப்பிங் மட்டும் வந்திருக்கோம். என்னோட குழந்தைக்கு பார்த்தா ரொம்ப நாளா ஜுவல்ஸ் வாங்கி போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். அந்த ஆசை வந்து இன்னைக்கு நிறைவேற போகுதுங்க. நம்ம திருப்பூர் பக்கத்துல இருக்க அவினாசியில பார்த்து நம்ம ஜே ஜுவல்லர்ஸ் வந்திருக்கோம். உள்ள போய் என்னென்ன ஜுவல்ஸ் என்ன மாடல்ல கொடுக்க போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் யூஸ் ஆகட்டும்னு நினைக்கலாம். ஏன் பார்த்தா அவங்களோட குழந்தைகளுக்கும் நீங்க ஜுவல்ஸ் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உள்ள போய் என்னென்ன மாடல் என்ன கலெக்ஷன்லாம் பார்த்துடலாம். ஜுவல்ஸ் பார்க்கணும் குழந்தைகளுக்கு. ஆமா, என்னென்ன கலெக்ஷன் பார்க்கணும். ஓகே. என்ன பார்க்கணும் மேடம் உங்களுக்கு? இது பாப்பாக்கு 1 பவுனுக்கு செயின் பார்க்கலாம்னு இருக்கோம். உங்க 1 பவுன் பட்ஜெட்ல பார்க்கணும். 1 பவுன் ஓகே. 1 பவுனுக்கு உங்களுக்கு என்ன வேணுங்க? 1 பவுனுக்கு செயின் தானே எடுக்க முடியும், வேற என்னங்க 1 பவுனுக்கு எடுக்க? அப்படி இல்லைங்க மேடம், 1 பவுனுக்கு ஃபுல் பேபி காம்போ செட்டே எடுத்துக்கலாம் மேடம். காம்போ செட்டுங்களா? ஆமாங்க மேடம். உங்களுக்கு 1 பவுனுக்கு எல்லாமே வந்துருங்க. செயின் வந்துரும், மோதிரம் வந்துரும், கம்மல் வந்துரும், வளையல் வந்துரும், எல்லாமே வந்துரும். இது எல்லாமே 1 பவுனுக்குள்ளே வந்துரும். எல்லாமே சேர்த்தே 1 பவுன்லயே நம்மட்ட காம்போ செட் இருக்கு. எல்லாமே கேடிஎம் தானே? எல்லாமே கேடிஎம் தான். உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க மாடலே காமிக்கிறேன். 1 பவுன்ல எல்லாமே முதல்ல காட்டுங்க. கண்டிப்பா காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா இத நம்மட்ட இருக்கிற பேபி காம்போ செட்டுங்க. ஓ, இது எல்லாமே வளையல், கம்மல், மோதிரம், செயின், பிரேஸ்லெட் எல்லாமே வந்துருச்சு. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1 பவுன் காம்போ தாங்க மேடம். இது எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு. என்னங்க சார் சொல்றீங்க, நம்பவே முடியல என்னால. ஒரு செயின் வந்துரும், குட்டி கம்மல் வந்துரும், ஒரு மோதிரம் வந்துரும், பேங்கிள் வந்து இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1 பவுன் தான். நம்பவே முடியல. ஒரு பட்ஜெட்டுக்கு நீங்க எல்லாம் 1 பவுனுக்கு நீங்க எல்லாமே வாங்கிக்கலாம். நீங்க 1 பவுனுக்குள்ள ஒரு செயின் வாங்க முடியும், ஒரு நெக்லஸா வாங்க முடியும் அப்படிங்கிறது இல்லாம 1 பவுனுக்கு ஃபுல் காம்போவை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு என்னோட குழந்தைங்களுக்கு வளையல் போடணும் அப்படிங்கிறது உண்மையாவே ரொம்ப ஆசை. ஆனா வந்துட்டு எப்படி நம்ம செயினே வந்துட்டு 1 பவுனுக்கு வாங்க முடியுமான்றதே இவ்வளவு நாளா ரொம்ப இதா இருந்தது. 1 பவுனுக்கு எல்லாமே வாங்கலான்றீங்க. எல்லாமே கியூட்டா இருக்கு பாருங்க. இது எல்லாமே பேபிக்காவே கஸ்டமைஸ் பண்றதுங்க. ஒவ்வொரு பொருளுமே வந்து ஒவ்வொரு கஸ்டமைஸ் பண்றது. இது பாத்தீங்கன்னா நாங்க இது காம்போ செட் இது வச்சிருக்கிறோம் நாங்க. இதுல நீங்க எது வேணாலுமே நீங்க சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேங்கிள் வந்து எனக்கு வேற டிசைன் வேணும் மாத்தி எடுத்துக்கலாம், ரிங்கு வேணும் வேற டிசைன் வேணா மாத்தி எடுத்துக்கலாம், பிரேஸ்லெட் மாத்தி எடுத்துக்கலாம், செயின்ஸ் மாத்தி எடுத்துக்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க எது வேணா மாத்தி எடுத்துக்கலாம். உங்க 5 பொருள் நாங்க சேர்த்து கொடுப்போம். இப்போ எடுக்கிறேன் நானு. ஆனா இப்ப பாப்பாக்கு வந்து ஒரு 5 வயசு ஆகுது. இது எப்படிங்க இப்போ 5 வயசுனா இந்த ஒரு 6 மாசம் அப்படிதான் போட முடியுமா? இல்ல, இது வச்சே போடலாங்க. இது வந்து நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிருக்கோம். பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா கவரிங்னா நம்ம வந்து மாத்தி மாத்தி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா வந்துட்டு தங்கம்ன்றப்போ வாங்குனோம்னா ஒரு இது அதான் இந்த சைஸே பாத்தீங்கன்னா பேபி பேங்கிள் சைஸ்னா பான் பேபிக்கு கொடுத்துருக்க மாட்டோம், கொஞ்சம் பெருசா தான் கொடுத்துருப்போம். நீங்க போட்டு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு வச்சு போடுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். பாப்பாக்கு போட்டு பார்த்தா சைஸ் நீங்க போட்டு பார்த்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே. பேபிஸ்க்கு மட்டும் தான் இந்த மாதிரி பேபி காம்போ அந்த மாதிரி இருக்குங்களா, இல்ல பெரியவங்களுக்கும் இருக்குங்களா? பெரியவங்களுக்கு இருக்குங்க மேடம். நம்மகிட்ட வெட்டிங் காம்போ செட் பாத்தீங்கன்னா ஒரு 2 பவுன்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருக்குதுங்க. என்னது வெட்டிங் காம்போ 2 பவுனுங்களா? கண்டிப்பா மேடம். உங்களுக்கு ஆரம், நெக்லஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு மோதிரம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டட், இது எல்லாமே சேர்த்து 2 பவுன்ல நம்ம கொடுத்துடலாம் மேடம். சூப்பருங்க. இப்ப எல்லாம் ஒரு நெக்லஸ் எடுக்கறனாலே குறைஞ்சது 3.5 பவுன் தானங்க வேணும். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? இப்பலாம் உங்களுக்கு எல்லாமே ட்ரெண்டே மாறிச்சு மேம். ஃபுல்லாமே லைட் வெயிட் ஜுவல்லர்ஸ் தான் வந்துச்சு. என்ன ரீசன்னா உங்களுக்கு கோல்டு ரேட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு பாத்தீங்களா. அப்போ வந்து அதிகமான பவுன் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். கண்டிப்பா. சோ வெயிட் நம்ம இது கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காம்போவா கொடுக்கற போது கஸ்டமருக்கு வந்து அது ஈஸியா இருக்கு. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் அந்த காம்போ காமிங்க. எனக்கே அவளா இருக்கு. இதுதான் வந்து பெரியவங்களுக்கு உண்டான வந்து வெட்டிங் காம்போ செட்டுங்க. சூப்பருங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது இந்த மாதிரி ஒரு அழகான வந்து ஒரு ஹாரம் வந்துரும். அதுக்கு வந்து மேட்சிங்கா வந்து ஒரு நெக்லஸ் வந்துரும். சூப்பருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி ஸ்டட் வந்துரும்.
இப்ப எனக்கு வந்துட்டு இது வந்து ஃபுல்லா வேணாம், எனக்கு நெக்லஸ் மட்டும் வேணும், இல்லன்னா ஹாரம் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க தருவீங்களா? கண்டிப்பா வாங்கிக்கலாம் மேடம். இதுல நீங்க எல்லாமே தனித்தனியா வாங்கிக்கலாம். நம்ம டிசைன் நெக்லஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா குடுக்குற டிசைன் மாதிரிதான் வருங்களா, இல்ல நம்ம எதுவும் செட் பண்ற மாதிரி நமக்கு பிடிச்ச டிசைன் கிடைக்குங்களா? நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து நாங்க இந்த இந்த காம்போ வந்து இந்த வெயிட்ல இருந்து இருக்குன்ற காமிக்கிறதுக்காக நம்ம இதை வச்சிருக்கிறோம். ஓகேங்க இதுல சார். நீங்க எதை வேணா நீங்க மாத்திக்கலாம். நம்ம மட்டும் நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 கிராம்ல இருந்து இருக்கு. இந்த சரிங்க ஹாரம் சார். வந்து பாத்தீங்கன்னா 8 கிராம்ல இருந்து இருக்கு. இந்த சூப்பர். ரிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிராம்ல இருந்தே இருக்கு. இந்த அரை செட் கிராமுங்களா? ஆமாங்க. இந்த செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிராம். இதுக்கு 3 கிராம் மேட்ச் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு 2 கிராம் வேணா 2 கிராம் போட்டுக்கலாம். 4 கிராம் வேணா 4 கிராம் போட்டுக்கலாம். ஓகேங்க சார். ம். இந்த அரை weight- அரை பவுன்ல இருந்து நமக்கு நெக்லஸ் கிடைக்கும். இது எல்லாமே 1/2 பவுன் நெக்லஸ் தான். நெக்லஸ் உங்களுக்கு கலெக்ஷன் காட்ட முடியுமா? கண்டிப்பா காமிக்கிறேன். இப்ப இது நீங்க பாக்குறீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிராம் நெக்லஸ் தான். இது எல்லாமே அரை பவுனுங்கிறப்போ நிஜமா நம்பவே முடியலங்க. எவ்வளவு ஒரு பார்வையா இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். டிசைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் உங்களுக்கு பண்ணிருக்கோம் நாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பீட்ஸ் வச்ச மாதிரி அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின்ல வந்து கீழே இந்த முல்லை நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது அரை பவுன்ல வருதுன்றப்போ சூப்பரா இருக்குங்க. இதுல பாருங்களேன், அழகா ஒரு ரோஸ் முட்டை இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க நமக்கு பாத்தீங்கன்னா 4 கிராம்ல இருந்து 8 கிராம் வரைக்குமே வந்து நெக்லஸ் ஐட்டம் வந்து இருக்குது பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து 6 to 8 கிராம்ல இருக்குதுங்க. டிசைன்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. இது மட்டும் தான் டிசைன்னா கண்டிப்பா கிடையாது. இதை விட இன்னும் நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா வீடியோ லென்த் வந்து அதிகமாயிரும் அப்படிங்கறக்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட டிசைன்ஸ் மட்டும் நம்ம காமிக்கிறோம். இப்ப அடுத்து நம்ம என்னங்க பார்க்க போறோம்? அடுத்து நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் வந்து நெக்லஸும் வந்து ஸ்டட்ஸும் வந்துரும். இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் தான். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு நெக்லஸும் அதுக்கு மேட்சிங்கா ஒரு செயினும் அதுக்கு மேட்சிங் ஒரு ஸ்டட்டும் வந்துரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 பவுன் 1.25 பவுன் 1.5 பவுன் செட் தான். 1 பவுன் 1.25 பவுனா? ஹையஸ்டா இதுல எத்தனை கிராமுங்க இருக்கு? ஹையஸ்டா வந்து இதுக்கு இது 12 கிராம் இருக்குங்க. இதுல 12 கிராம் அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. இது ஒரு நீங்க பாக்குறது வந்து 1 பவுன். அழகா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீட்டா செயின் அது இதுன்னு போடுறது இல்லாம நீட்டா பாத்தீங்கன்னா கவரிங்ல நம்ம வந்து அதிகமா வாங்கி போடுவோம். பெரியவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கவரிங்லயே வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோர்ல போட்டு தேவையில்லாம 500 1000 2000 சொல்லி நம்ம அநியாயத்துக்கு காசை போட்டு வேஸ்ட் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி நம்ம வந்து தங்கத்துல அழகா 1 பவுன்ல இருந்து குடுக்குறாங்க. வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் வந்து இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கோல்டுங்க. பாருங்க டிசைன்ஸ் நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இது எல்லாமே பார்த்து 916 கேடிஎம் வித் HOD கோடோட கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்க. இப்போ இது வந்து 1 பவுன் நீங்க சொல்றீங்க. ஆனா பாக்குறதுக்கு பார்த்தா 1 பவுன் மாதிரியே எனக்கு தெரியல. எனக்கு ஒரு செட்டாவது நீங்க வந்து வெயிட் போட்டு காட்ட முடியுமா? கண்டிப்பா வெயிட் போட்டு காமிக்கிறேங்க மேடம். பாருங்க மேடம், இது வந்து நெக்லஸ். ஓகேங்க. இது வந்து அதுக்கு மேட்சிங்கா வர ஸ்டட். வெயிட் நீங்க பாத்துக்கோங்க. சூப்பருங்க. ஆமாங்க. நெக்லஸ் தோடோட சேர்த்து நமக்கு 8 கிராம் தான் வருது. 1 பவுன் தான் வருது. ஃபினிஷிங் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இங்க பண்றதுல இம்போர்ட்டட் இது. ஓகேங்க. ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராவே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்டோன் வச்சு ரொம்ப அழகா இருக்கு. பாக்குறதுக்கே வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் போடுறப்போ அவ்வளோ நீட்டா இருக்கும். கசகசன்னு நிறைய போடாம அழகா நீட்டா இருக்கும் இது. இப்போ வந்து நமக்கு என்னன்னா இப்ப திருப்பூர்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அதை வாங்க முடியுங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லா இடங்கள்லயுமே இருக்காங்க. ஆன்லைன் டெலிவரி எதுவும் நீங்க கொடுக்குவீங்களா? ஆன்லைன் டெலிவரி மூலியமா வாங்கிக்கலாம் மேடம். அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துறோம். அதை கால் பண்ணி டீடைல் கேட்டு நீங்க வாங்கிக்கலாம் மேடம். ஓகேங்க. ஓகே சார். வேற என்ன கலெக்ஷன் சார் இருக்கு? அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் செயின் மேடம். லாங் செயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 6 கிராம்ல இருந்தே லாங் செயின் அவைலபிள் இருக்கு. 6 கிராம்ல இருந்து லாங் செயின். அது வந்து உங்களுக்கு 24 இன்ச் வருங்க. சூப்பருங்க. இந்த மாடல் காமிக்கிறேன் பாருங்க. இந்த செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 6 கிராம் வருது லாங் செயின். இந்த செயின் 6 கிராமுங்களா? நீங்க பார்த்தா ஒரு 2 பவுன் மாதிரி இருக்குது. நீங்க 6 கிராம். இது 6 கிராம் செயின் தாங்க. பாருங்க வெயிட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க வெயிட் போட்டு காட்டுங்க. கண்டிப்பா பாருங்க. இப்ப நம்ம இத வந்து வெயிட் போட்டே நம்ம செக் பண்ணி பாத்துருவோம். பாருங்க ஜீரோல தான் இருக்கு. சார் போடுங்க சார். ஆமாங்க, அவங்க சொன்ன மாதிரியே 6 கிராம் 30 மில்லி தாங்க இருக்கு. சூப்பருங்க சார். இன்னொரு செயினை அப்படியே போட்டு காமிச்சிருங்க. இது 6 கிராம் செயின் தான். இப்ப இந்த செயின் எல்லாமே வந்து 8 கிராம் வருதுங்களா? ஆமா, இது எல்லாமே 8 கிராம் லாங் செயின்ஸ் மேடம். சூப்பருங்க. இந்த லோட்டஸ் மாடல் செயின் கூட உங்களுக்கு 8 கிராம் தான் வருதுங்களா? ஆமாங்க மேடம், அது 8 கிராம் தான் வருதுங்க. எனக்கு அதையும் கொஞ்சம் வெயிட் போட்டு காமிங்களேன். கண்டிப்பா மேடம். பரவாயில்லைங்க, நம்பவே முடியல. எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த செயின் பாத்தீங்கன்னா 1 பவுன் மாதிரி தெரியலீங்களே. இது 1 பவுன் தான். இதே செயின் பாத்தீங்கன்னா நான் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்ககிட்ட பாத்திருக்கேன். 4 பவுன் வச்சிருந்தாங்க. நீங்க அதை வெயிட் போட்டு காட்டுங்க.
சூப்பருங்க. இப்ப நான் இதை வாங்கிட்டு போய் நான் 4 பவுன் சொன்னா கூட நம்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு, நம்பவே முடியல. இதெல்லாம் ஓகேங்க சார். இப்போ என்னன்னா, இப்போ மெயினா வந்துட்டு நமக்கு ஹால்மார்க் தான் முக்கியம். இப்ப இது எல்லாமே 916 ஹால்மார்க் வருங்களா? இது எல்லாமே வந்து 916 ஹால்மார்க் தான் மேடம். வித் ஹெச்ஓடியோடய வந்துடும். உங்களுக்கு அதுவும் நான் லைவ்லயே காமிக்கிற பாருங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா இது நம்ம 1 பவுன் செயின் தான். இதுல வந்து நமக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோலயே கிளியர் பண்ணிடுறாங்க. ஆமாங்க சார். மேல வந்து ஹால்மார்க் சிம்பிள், கீழ வந்து 6 டிஜிட். ஓகேங்க சார். 22 கேரட்ன்றதே அழகா மென்ஷன் பண்ணி 916னே போட்டிருக்காங்க. இதோட வெயிட்டும் போட்டுருங்க சார். இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 8 கிராம் தான். அப்ப இதுல இருக்க எல்லாமே வந்து 6 to 8 மட்டும் தான். ஆமாங்க. இந்த செயினோட ஸ்பெஷாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து செயினாவும் போட்டுக்கலாம். இது வந்து கொடி மாதிரியும் நீங்க போட்டுக்கலாம். தாலி போட்டு நீங்க தாலி கொடியாவும் இது போட்டுக்கலாம். தாலி செயினாவும் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இந்த கடை எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கடை பாத்தீங்கன்னா அவினாசியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லாம் வந்து நிறைய கஸ்டமர் சப்போர்ட் நமக்கு நிறைய இருக்குதுங்க. நம்ம யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் பக்கம் இருக்கிறாங்க. இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா 98,000 சப்ஸ்கிரைபர் பக்கம் இருக்கிறாங்க. நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய ஃபீட்பேக்ஸும் நமக்கு நிறைய இருக்குங்க. ஓகே. இந்த மாதிரி ஆடி மாசத்துல ஆஃபர் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஆடிக்கு நம்ம நிறைய ஆஃபர் போட்டிருக்கோங்க. அடுத்து உங்களுக்கு பார்த்து தீபாவளி வரப்போகுது. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கலெக்ஷன்ஸும் போட போகிறோம், ஆஃபர்ஸும் நிறைய போட போகிறோம். அதுக்குள்ள அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து நம்ம வந்து இன்ஸ்டாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்லையும் நம்ம வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். செய்கூலி சேதாரம் எதை அடிப்பில் கொடுத்துட்டு இருக்கீங்க? செய்கூலி சேதாரம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எடுக்கிற கலெக்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி, வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜ்ல வருங்க. அதனால நம்ம கிட்ட வந்து மிக குறைந்த சேதாரத்திலே நம்ம வந்து வாங்கிக்கலாம். நிறைய சில மாடலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் வேஸ்டேஜ் இல்லாம சர்வீஸ் சார்ஜ் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் ஆன்லைன்ல நிறைய விளம்பரம்லாம் பண்ணியிருப்போம். நிறைய கஸ்டமர்ஸ் அதை வாங்கி இருக்கிறாங்க. இப்பெல்லாம் பார்த்து இப்போ ஆடி ஆஃபர் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்கிங் வேஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா 35% வந்து 50% வரைக்கும் நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கத்தோட எடைக்கு தகுந்த மாதிரி வெள்ளி வாங்கிக்கலாம். அது நிறைய ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்டே தான் சார் இருக்கோம். இப்போ நம்ம திருப்பூர்ல எடுக்கிறோம், வெளியூர் மக்கள் இருப்பாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் எதை மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா? வெளியூர் கஸ்டமர் வராங்க அப்படின்னா, ரொம்ப லாங்ல இருந்து வராங்க, ஒரு பல்க் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஃபிளைட்ல வராங்கன்னா ஃபிளைட் டிக்கெட் பண்ணலாம், ட்ரெயின்ல வராங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் பண்ணலாம். அதெல்லாம் டிராவல் எக்ஸ்பென்ஸ் நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி தரலாங்க. சூப்பருங்க. இது வரைக்கும் யாருமே சொல்லாத நீங்க சொல்லியிருக்கீங்க. அது வந்து இப்போ புதுசா அந்த ஆஃபர் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. வெளியூர் கஸ்டமருக்கு இனிமேல் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த டிராவல் எக்ஸ்பென்ஸ் ஃப்ரீ பண்ணி பல்கா ஒரு 10 பவுன் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி அதுக்கு மேல எடுத்தாங்கன்னா நம்ம பண்ணி தரலாம். அது குறைவா எடுத்தா அந்த நீங்க சொல்ற ஆப்ஷன்ல வராது. பண்ண முடியாது. சூப்பர். பல்க் பர்ச்சேஸ் பண்ணா கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஓகே. வேற என்ன மாடல்ல வச்சிருக்கீங்க கோல்டுல? வேற பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் 4 கிராம்ல வந்து லேடிஸ் பிரேஸ்லெட் காமிக்கிறேங்க. அது கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். புதுசா நிறைய வந்திருக்குது. அது மாடல் பார்க்கலாம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து 4 கிராம்ல வந்து லேடிஸ் போற பிரேஸ்லெட்டுங்க. 4 கிராம் தாங்களா? இது எல்லாமே 4 கிராம் தான். 4 கிராம். 4 கிராம் நல்லா கிராண்டாவே தெரியுது எல்லாமே. எல்லாமே 4 கிராம்ல வருது. அது கேஸ்டிங் மாடலும் வரும். இது வந்து தர்கீஸ் மாடலும் வரும். உங்களுக்கு 2 மாடலுமே வரும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து கை பெருசா இருக்கும், சில பேருக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ல பண்ற மாதிரி அதுவும் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம பெருசா இருக்கணும், நல்லா பெருசா பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன கையா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சின்னதாகவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்லேயே வருது. இதுவுமே வந்து உங்களுக்கு 4 கிராம் தான். அதுவும் உங்களோட வெயிட் போட்டே காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 4 கிராம் தான். கரெக்டா 4 கிராம் வந்துருது. ஆமா, டேக் வெயிட் கழிச்சுன்னா ஒரு 100 மில்லி கம்மியாகுங்க. எல்லாமே 4 கிராம் தான். எல்லாமே 4 கிராம் வெயிட். ஓகே. பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கு. அப்ப கரெக்டா 4 கிராம் 4 கிராம்ல வரும். லைஃப் நல்லா வருங்க. எல்லாமே 916 கேடிஎம் ஹால்மார்க் தாங்க. சூப்பர். இப்போ என்ன கையில வச்சிருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாலிக்கொடி கலெக்ஷன்ஸ்ங்க. நம்ம கிட்ட இருக்கிற தாலிக்கொடி முகப்பு கலெக்ஷன்ஸ். இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெயிட் வந்து 9 கிராம்ல இருந்து உங்களுக்கு முகப்பு செயின் வந்துருங்க. 9 கிராம்ல இருந்து வருதுங்களா? ஆமா, இது 9 கிராமுங்க ஸ்டார்டிங். ஓகே. இது வந்து 10 கிராம். அதுக்கப்புறம் 10 கிராம்னா உங்களுக்கு வந்து 1.25 பவுன் வரும். சூப்பர். இது வந்து 12 கிராம் 1.5 பவுன். 1.5 பவுன் வருது. ஆமா, இதெல்லாம் 1.5 பவுன் கலெக்ஷன்ஸ். இந்த 1.5 பவுன் முகப்புக்கு வந்து பெருசாவே தெரியுது. ஆமாங்க. இது வந்து 2 பவுன். ஓ சூப்பர். இதெல்லாம் 2 பவுன். இது வந்து உங்களுக்கு 2.5 பவுன். சூப்பருங்க. இது வந்து உங்களுக்கு 3 பவுன். இது 3 பவுன். ஓகே. சோ இதெல்லாம் ஸ்டார்டிங் நம்மகிட்ட முகப்பு செயின் வந்து பாத்தீங்கன்னா 9 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஓகே. 9 கிராம்ல இருந்து 3 பவுன் வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட கலெக்ஷன். ஓகே. இது எல்லாமே அது போன கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே மாடல் தாங்களா? இது எல்லாமே மாடல்ஸ். சூப்பருங்க. ஒரு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. தாலிக்கொடி செயின் வந்து எந்த கிராம் ஸ்டார்ட்? 9 கிராம்ல ஸ்டார்ட் ஆகும். 9 கிராம் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பருங்க.
இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு வந்தோம். ஆனால் நினைச்சதுக்கு மேலே அதிகமாகவே எடுத்திருக்காங்க. இங்கே வந்து தாலி குட்டியும் சரி, குழந்தைகளுக்கு சரி எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. மாடல் பார்த்து செம்மையாக இருக்குது. அது நம்ம குழந்தைகளுக்கு பார்த்து நிறையா வச்சுருந்தாங்க. நம்ம வீடியோவில் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கோம். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாலும் பெரியவர்கள் இருந்தாலும் நல்லா எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திருப்பூர் அவினாசி பக்கத்தில் இருக்கிற ஜேஜே ஜுவல்லர்ஸ் கண்டிப்பாக வரலாங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஃபர்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வெளியூர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வெளியூர்ல யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் உங்க வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன் இந்த மாதிரி மொத்தமா பல்கா நீங்க நகை எடுக்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க திருப்பூர் அவினாசி இருக்க ஜே ஜுவல்லர்ஸ் கண்டிப்பா வரலாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைப் பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுப்பாங்க. கலெக்ஷன் அவ்வளவு இருக்குதுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நகை எடுக்கணும்னா கண்டிப்பா இங்க வாருங்க. நாங்க நகை வாங்கி கிளம்பிட்டோம். மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்காத வரைக்கும் பாய்.